2 நாளா நீங்க அழைப்பு கொடுத்த ஒரு விஷயம், அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள் பதிவு கொண்டு போய் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து, உங்களோட பதில் என்ன சார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். நாங்க இது உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சிகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கலாம். அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாதா அதிமுகவோட? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்க திமுக கூட்டணியில இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும், நெடுமாறன் அவர்களோடும், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும், அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடும் நான் கை கோர்த்தேன். அப்ப நான் திமுக கூட்டணியில தான் இருந்தோம். இந்த கூட்டணியில இருக்கிறவங்க எங்களை தப்பா நினைப்பாங்க நான் கருதல. அவங்க திமுக கூட்டணியில இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க. நான் விடல. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிக்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசு இல்லை. திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்ப நாங்க இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து. அவ்வளவுதான். ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல. நாங்க ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்துல நான் தனியா போய் உண்ணாவிரத போராட்டத்துல இருந்தோம். நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போவாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம் சாகுமுறை உண்ணாவிரதம். யாருமே ஒத்துழைக்கல, எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நான் அந்த போராட்டத்தை முடிச்சேன். அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியா ஆர்கனைஸ் ஆகி போனாங்க. நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை. நான் உங்களோட இணைந்து வேலை செய்வோம். நாங்களே இணைந்து வேலை செய்வோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்களோட இணைந்து போனோம். தேர்தல் நேரத்தில் நாங்கள் மறுபடியும் திமுக கூட்டணி அதே கூட்டணில தான் இருந்தோம். அதே கூட்டணில தொடர்ந்தோம். வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். மதுவை, போதைப் பொருள்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பது காலங்காலமாக ஒழித்து வருகிற ஒரு போர் பொருளாகும். காந்தியடிகள் அதற்காக பல அறவழி போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். அவருடைய மாணவராக தந்தை பெரியார் தன்னுடைய சொந்த தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி எறிந்தார். அவருடைய சகோதரிகள், அவருடைய துணைவியார் மது ஒழிப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் தமிழகத்தில் ஏற்கனவே நடந்திருக்கிற வரலாறு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையில், அன்றைய பாம்பே சட்டமன்றத்தில் மதுவிலக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தி பேசிய வரலாறு பதிவாகியிருக்கிறது. பௌத்தத்தை தழுவிய போது பௌத்தர்களாக உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழிகள் 22. அந்த 22 உறுதிமொழிகளில் மதுவை தொடக்கூடாது என்பதும் ஒன்று. எனவே நாங்கள் கொள்கை ஆசான்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் போன்றவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை இன்றைக்கு வெகுமக்கள் போராட்டமாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். தமிழகத்தில் இந்திய மனித உரிமை கட்சியின் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்கான களத்தில் பெரும் பங்கு ஆற்றியிருக்கிறார். மது விலக்கை ரத்து செய்த காலத்தில் சட்டமன்றத்திலே கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார், விமர்சனம் செய்திருக்கிறார். ஆகவே மது ஒழிப்பு போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து வருகிற ஒன்று. மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இருந்த காலத்தில் சசி பெருமாள் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் நாங்கள் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றோம். சசி பெருமாள்,
இதற்காகவே தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். மது ஒழிப்பு போராளியாக தியாகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த போராளிகளின் வரிசையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மது ஒழிப்பை, போதைப் பொருள் ஒழிப்பை முன்னிறுத்தி மகளிர் இதிலே பெரும்பங்கு வகிக்க வேண்டும், மகளிர் தான் இந்த குரலை உயர்த்தி பிடிக்க வேண்டும், ஓங்கி உரத்து முழங்க வேண்டும் என்கிற வகையில இதை மகளிர் மாநாடாக நாங்கள் நடத்துகிறோம். லட்சக்கணக்கான மகளிரை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மகளிர் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளாக உள்ள அனைவரும், கட்சி சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைவரும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும். கட்சி வரம்புகளை கடந்து, அனைத்து வரம்புகளையும் கடந்து அனைவரும் ஒரே குரலில், ஒருமித்த குரலில் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது எங்களுடைய அறைகூவல். கட்சி அரசியல் என்பது வேறு, சமூகம் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடுகள் என்பது வேறு. 24 மணி நேரமும் கட்சி சார்ந்தே நாம் நிலைப்பாடுகள் எடுக்க முடியாது. தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். மற்ற நேரங்களில் நாம் மக்கள் நலன் சார்ந்துதான் எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டாம் என்று எந்த குரலும் இல்லை. மதுவை ஒழிப்போம் என்றுதான் எல்லா கட்சிகளும், எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லுகிறார்கள். எல்லோரும் ஒருமித்து ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போது மதுக்கடைகளை மூடுவதில் என்ன சிக்கல்? திமுகவுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. அதிமுகவுக்கும் மது விலக்கில் உடன்பாடு உண்டு. இடதுசாரிகளுக்கும் அதே நிலைப்பாடுதான். விடுதலை சிறுத்தைகளும் அதைத்தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபான கடைகளை படுஜோராக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுந்தது? அதை ஏன் படிப்படியாக குறைக்கக்கூடாது? அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது? பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது? பிற மாநிலங்களில் எல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை. நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம். இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது, குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையிலே இருக்கிறது என்கிற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது? மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம். மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுகிறோம். வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்லுகிறோம். இந்தி திணிப்பை, நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதிலே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக ஏன் இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் 2026 நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை. அது வேறு, இது வேறு. இதில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுத்தது ஒரு தூய நோக்கத்திற்காகத்தான். இதில் எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது, தேர்தலோடு இணைத்து பார்ப்பது, கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பார்க்கும். இந்த நேரம் நாங்கள் அதை ஒரு கருப்பொருளாக வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும். ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும், ஆழமாக பரிசீலிக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். 2016 திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறது. அதை நினைவூட்டுகிறோம். ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்ற, செல்வாக்கை பெற்ற ஒரு இயக்கமாக இருக்கும். அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது. உங்களோட கருத்துக்கு அமல்படுத்த முடியாது, பின்முறைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால முழுமையா நடைமுறைப்படுத்துவது, மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம்.
அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா 100 விழுக்காடு 45,000 கோடி வருமானம் வந்துச்சு, அடுத்து 50,000 கோடி வருமானம் வரும், இன்னும் நாங்க ரொம்ப லக்ஸுரியான பார் எல்லாம் திறக்க போறோம், இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போறது எந்த வகையில் ஏற்படுகிறது. அதுக்கு மேல அதுல ஒரு குறைச்சிக்கிட்டே வரணும். இந்த வருமானத்தை குறைச்சாதான், கடைகளை குறைச்சாதானே வருமானம் குறையும். வருமானம் குறையிறது அது இந்த வருமானத்தை வச்சுதான் அரசை நடத்துறோம், ஆட்சி நடத்துறோம்னு சொன்னா அது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அதை நியாயப்படுத்துவதில் எந்த அர்த்தமும் இல்லை. இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று சொல்வது பேச முடியாது. தொடர்ந்து நீங்க மதுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டுதான் வரீங்க. தமிழக அரசுக்கு உங்களுக்கு திருப்திகரமான பதில் வரைக்கும் வந்திருக்கா? தெரிஞ்ச வரைக்கும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? 3 வருஷம் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. உடனே ஒரு செகண்ட்ல அல்லது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு இல்லை. இது ஒரு பெரிய முடிவு, பெரிய விஷயம், பெரிய முடிவு. அதனால நாங்க சொன்ன உடனே அவங்க திருப்திகரமா ஒரு பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா இது சம்பந்தமா அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான். அவங்களுக்கும் நிச்சயமா மதுவிலக்கை நடைமுறை தடுக்கணுங்கிறதுல உடன்பாடு இருக்கு. அது உடன்பாடு இருந்ததுனாலும் தேர்தல் அறிக்கையில பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அது லெட்டர் ஸ்பிரிட்ல இருக்குது, அவங்களுடைய அறிக்கையிலே இருக்குது. அப்போ அவங்களுக்கு முரணான கருத்தை நாம சொல்லலாம், உடன்பாடான கருத்து தான் சொல்றோம். பதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை. நாங்க கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லணுங்கிறது இல்லை. இது மக்களுடைய கோரிக்கை, மக்களுக்கு அவங்க உரிய ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது. முக்கியமான கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் 2 ஆண்டுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட நாம யூகமான ஒரு கேள்வியை இப்படி செய்தால் அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு போக வேண்டாம். ஒரு பாசிட்டிவா பார்ப்போம். மக்களுடைய கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையா இல்லாம பொதுமக்களின் கோரிக்கையா இதை முன்வைக்கணும். அதிலும் குறிப்பா தாய்மார்களின் கோரிக்கையா இதை முன்வைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். இதற்கு எல்லா சக்திகளும் துணை நின்றாதான் முடியும். யாரெல்லாம் மதுவை ஒழிக்க நினைக்கிறாங்களோ எல்லாரும் கை கோக்கணும். எல்லாரும் கை கோர்த்தா நிச்சயமா அரசாங்கம் அதுக்குரிய பதிலை சொல்லும். தனிப்பட்ட முறையில் இது திருமாவளவன் குரல்னாக்க, திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளின் குரல்னா அது உடனே பதில் சொல்லணுங்கிற தேவை கூட இல்லாம போகலாம். இது மக்களுடைய குரல், அதனால எல்லாரும் சேருவோம். இதே போன்ற திமுக தேர்தல்கள்ல பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். அதுக்கு எல்லாமே இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகளை குறித்து நீங்க போராட்டங்களுக்கு இந்த மாதிரி குரல் இது ரொம்ப பர்னிங் இஷ்யூ, இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. நாம ஒவ்வொன்றா மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசலாம். இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதா நாங்க பாக்குறோம். இன்னமும் கள்ளச்சாராய புழக்கம் இருக்கு. குக்கிராமங்கள் வரையிலும் போதைப் பொருள் புழக்கம் வந்துருச்சு. பள்ளி மாணவர்கள் மத்தியில் இது இன்னைக்கு கடுமையா போய்கிட்டு இருக்கு. குறிப்பா பெண் குழந்தைகளே இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள், படுகொலைகள், கூட்டு வன்புணர்வு, இதுவெல்லாம் போதைக்கு அடிமையான சக்திகளால் தான் அதிகமா நிகழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு நிர்பயா கேஸாக இருந்தாலும் சரி, கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக நடந்த இந்த கொடூரமாக இருந்தாலும் சரி, நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கொடூரமான குற்றங்கள், இவை அனைத்தும் போதைக்கு அடிமையான இளைஞர்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது, ஆண்களால் தான் நிகழ்ந்திருக்கிறது. இப்ப இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு நம்ம குடும்பத்தில் இது நடக்கலாம், யாருக்கும் இது நடக்கலாம். ஆகவே இது ஒரு பெரும் பேரிடர், இது ஒரு பேரழிவு, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் நிறைய ஸ்பாயில் ஆகுது. 14-15 வயசுல நேற்று ஒரு அம்மா அஞ்சனான்னு ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா ஒருத்தர் சின்ன சின்ன பையங்க குடிக்கிறாங்க, பொட்ட பிள்ளைங்க குடிக்கிறாங்க, எனக்கு அப்படியே வயிறெல்லாம் பதறுது, எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களை நேர்ந்துடக்கூடாதுன்னு நான் பதறேன். அப்பனை பார்த்து புள்ள குடிக்கிறான், மாமாவை பார்த்து மச்சான் குடிக்கிறான், அம்மாவை பார்த்து மகள் குடிக்கிறான், இது பரவிக்கிட்டே போகுது, எங்க போய் முடியுமோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு விக்டிம் குரல், விக்டிம் வாய்ஸ், இதை நாம கடந்து போயிட முடியாது. ஆகவே இது 100 விழுக்காடு தூய நோக்கம் உள்ள, எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம். இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும், இது எங்களுடைய வேண்டுகோள். அதை பத்தி நாங்க முன்னாடி தலைவர்கள் உட்கார்ந்து பேசிதான் நாங்க யார் யாரை கூப்பிட போறோங்கிறது இன்னும் 20 நாள் தான் இருக்கு. பட் இன்னும் நாங்க அதை 2 நாள்ல பேசி முடிப்போம். 3 ஆண்டுகளா காலதாமதம் என்ன? காலதாமதம் இல்ல, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்.
69 பேர் இறந்தாங்க. நம்ம இது அவ்வப்போது பேசிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா? 69 பேர் இறந்தது. அன்னைக்கு நான் 2 நாள் அந்த களத்துல நின்றுட்டு போது மக்கள் இருந்து எழுந்த கோரிக்கை தான். அவங்க சொன்ன முதல் வார்த்தையை அப்படி போனவனே தலையில அடிச்சுட்டு, இந்த சாராய கடையெல்லாம் கொஞ்சம் மூட சொல்லுங்க தம்பி, சாராய கடையெல்லாம் மூட சொல்லுங்க தம்பி, தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஜனங்களுடைய குரல் தான் அது. இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை நிப்பாட்டுன்னு சொல்லல. அவங்க வந்து நாம எல்லாம் கள்ளச்சாராயத்தை பத்தி பேசுறோம். கள்ளச்சாராயம் குடிச்சதுனால தான் செத்தான், நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மற்றவங்க மத்தியில போயிட்டு இருக்கு, அரசியல் களத்தில் போயிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகளை 3 நாளே நாங்கெல்லாம் நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு தான் ஜனங்க. இப்ப அவங்க சொன்னதை வச்சு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் சென்னையில. அந்த ஆர்ப்பாட்டத்துல செப்டம்பர் 17 இந்த மாநாடு நடத்துறதா அறிவிச்சோம். செப்டம்பர் 17 தந்தை பெரியாருடைய பிறந்த நாள். ஆனா இடையில வந்து செஷன் வந்துருச்சு, பார்லிமெண்ட் செஷன். அதுல ஆகஸ்ட் 13 வரல, நாங்க 12 வரல அங்க இருக்க வேண்டியதாக போச்சு. அதனால அந்த நேரம் எங்களுக்கு ப்ரிப்பரேட்டரி வேலையை செய்யறது கூட, தயாரிப்பு வேலையை செய்யறது கூட ஒரு காலவாக்கம் இல்லைன்றதுனால தள்ளி வச்சிருக்கேன். அக்டோபர் 2 இதுல வந்து 3 ஆண்டுகள் கடந்து பண்றோங்கிறதெல்லாம் இல்ல, தொடர்ந்து நாம பேசுற ஒரு விஷயம்தான். அப்போ அதிகம் கவனிக்கப்படல. இப்போ இது ஒரு கவனிக்கப்படக்கூடிய ஒரு காலம் கணிந்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஊடகம் உள்ளிட்ட அனைவரும் இந்த கோரிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும். தமிழகம் வந்து ஒரு ஆன்மீக பூமி. இந்த போலி திராவிடர்களுக்கு இடமளிக்க போலி திராவிடரா? போலி திராவிடர்களுக்கு இடமளிக்க உண்மை திராவிடர்கள் யாரும் இருக்காங்களா? கருத்து சொல்ல ஒண்ணும் இல்லை. கமெண்ட் சார். 2 நாளா நீங்க அழைப்பு கொடுத்த ஒரு விஷயம், அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யூகங்கள் பதிவு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து. உங்களோட பதில் என்ன சார்? நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை வந்து தேர்தல் அரசியலோடு, கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். நாங்க இதை வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடுள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன். திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அதிமுகவும் பங்கேற்கலாம். அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கை போகக்கூடாதா அதிமுகவோட? ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நாங்க திமுக கூட்டணியில இருக்கும்போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும், நெடுமாறன் அவர்களோடும், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும், அந்த கூட்டணியில உள்ள தலைவர்களோடும் நான் கை கோர்த்தேன். அப்ப நான் திமுக கூட்டணியில தான் இருந்தோம். இந்த கூட்டணியில இருக்கிறவங்க எங்களை வந்து தப்பா நினைப்பாங்க நான் கருதல. அவங்க வந்து திமுக கூட்டணியில இருக்கிறவங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு தயங்கினாங்க. நான் விடல. நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிக்கிறேன். எனக்கு கூட்டணி பெருசு இல்லை. திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன்னு நான் நின்னேன். 2009 தேர்தல் வந்தப்ப நான் இருந்த கூட்டணியிலே தொடர்ந்து. அவ்வளவுதான். ஒரு கூட்டணி விட்டு நான் தாவல. நாங்க ஏற்கனவே 2006 உள்ளாட்சி தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியில இருந்தோம். 2009 ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்துல நான் தனியா போய் உண்ணாவிரத போராட்டத்துல இருந்தோம். நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. உண்ணாவிரதம் இருப்போம் வாங்கன்னு பாமக உட்பட கடைசி வரலும் போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் உட்காருவோம், நம்ம உண்ணாவிரதம், சாகுமுறை உண்ணாவிரதம். யாருமே ஒத்துழைக்கல, எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. நான் மட்டும் போய் சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்தேன். 4 நாள் தான் இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு மருத்துவர் ராமதாசுடைய வேண்டுகோளை ஏற்று தான் நான் அந்த போராட்டத்தை முடிச்சேன். அதற்கு பிறகு அவங்க என்னை விட்டுட்டு, ஏன்னா நான் திமுக கூட்டணியில் இருக்கிறேன்னு என்னை விட்டுட்டு அவங்க தனியா ஆர்கனைஸ் ஆகி போனாங்க. நான் சொன்ன ஈழத்தமிழர் பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லை. நான் உங்களோட இணைந்து வேலை செய்வோம். நாங்களே இணைந்து வேலை செய்வோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்களோட இணைந்து போனோம். தேர்தல் நேரத்துல நாங்க மறுபடியும் திமுக கூட்டணி அதே கூட்டணில தான் இருந்தோம். அதே கூட்டணில தொடர்ந்தோம். இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணியில இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனையில பேசக்கூடாது, கை கோக்க கூடாதுங்கிறதெல்லாம் வந்து தவறான ஒரு அணுகுமுறை. அதனால நாங்க வந்து இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அதிமுக மதுக்கடையில மூடணும்னு நினைச்சா வரட்டும், மேடையில பேசட்டும். அதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. பாமகவும் பாஜகவும் நாங்க வேண்டாம்னு சொல்றது காரணம் அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட். அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது. அவங்க எல்லாத்திலையும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியது அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லை. அதனால நாங்க வந்து ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம். எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் பாரதிய ஜனதாவோடும் எங்களால் வந்து இணைந்து செயல்பட முடியாது. ஒரு கட்டத்துல பாமக நாங்க இணைஞ்சோம். எங்களோட வந்து கடுமையான முரண் இருந்த காலத்திலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல சேர்ந்து நாங்க வந்து கைகோர்த்து பயணிச்சு பார்த்தோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில இருந்து பார்த்தோம்.
2011 தேர்தலில் அவர் எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்ன உடனே அவர் ஸ்டாண்டை மாத்திட்டாரு. உடனே விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினாதான் நம்ம சாதி சனத்து ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ண முடியும். அவர் ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் அவர் கையில் எடுத்தார். எல்லாமே அவர் தான், சேர்ந்ததும் அவர் தான், விலகினதும் அவர் தான், எதிர்த்ததும் அவர் தான். நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அப்ப அதுல வந்து 2011 வந்து ரிசல்ட் 33 தொகுதியில நின்று 3 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. 30 தொகுதியில தோத்து போயிட்டாங்க. திமுக, விசிகா, பாமக நார்த்ல இந்த 3 கட்சி சேர்ந்தா போதும் ஸ்லீப் வரும்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஸ்லீப் வரல. அதுக்கு வெவ்வேறு காரணங்கள். ஆனா அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, விசிகாவோட சேர்ந்ததுனால வன்னியர் ஓட்டு கிடைக்கல, அதனால இனிமே நம்ம விசிகாவோட சேரக்கூடாது, விசிகாவை எதிர்த்தாதான் இனிமே நம்ம வந்து சொந்த சாதி வாக்குகளை திரட்ட முடியும் அப்படின்னு கணக்கு போட்டுதான் தருமபுரியை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. வெறுப்பு அரசியலை விதைச்சாங்க. அது சோசியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது அவங்க எடுத்த நிலைப்பாடு. அதற்கு பிறகு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு பிறகுதான் நாங்க எடுத்தோம். சேரக்கூடாதுன்னா இல்லை. நாங்க முதல்ல முரண் இருந்தாலும் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக காசி ஆனந்தன் ஐயா, வீரசந்தான ஐயா, கவிஞர் அறிவுமதி அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மலாம் ஒன்னா சேரணும் தம்பி, சாதியெல்லாம் மறந்துடும். அப்ப நாங்க உடனே கை கொடுத்தோம். எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தோம். நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம். நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியலுக்காக கை கொடுத்தோம். நம்ம சேர வேண்டிய தேவை இருக்கு தமிழுக்காக, தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக. ஆனா அவர் டக்குன்னு அடுத்த எலெக்ஷன் வந்தவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி இது தொடர்பா நாங்க எடுத்த முடிவுல எந்த காலத்திலும் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். மற்ற யாரு இந்த பிரச்சனைக்காக வந்தாலும் இது இந்த பிரச்சனைக்கான ஒரு ஒருங்கிணைவு அப்படிதான் நாங்க பாக்குறோம். இந்த தேர்தலை பார்க்கலன்னு சொல்றீங்க. இப்போ அந்த அவரும் வந்து மது ஒழிப்புக்கான பல்வேறு கட்ட போராட்டங்கள் பாமக சார்பில் உங்களை மாதிரி ஒரு நிலைப்பாடோட அதான் நான் சொல்லிட்டேன், இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன்ல, அவங்களை அழைப்பு விடுப்பீங்க. இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். அந்த முடிவுல இருந்து அதுல நாங்க மாற மாட்டோம். பாமக பாஜக தொடர்பான முடிவுல எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்தோம், சேர்ந்து பயணிச்சு பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க வந்து ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்களோட நாங்க தேவை. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கான அழைப்பு இருக்கு. இது நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டுருக்கீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்புல உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமா அதுவும் வரலாம். தமிழகத்துல இது வந்து இருமொழிக்கு ஒரு பெரிய சர்ச்சையா பேசுறாங்க. இது வரைக்குமே வந்து இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை வந்து படு பாதாளத்துல போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்களும் ஆய்வு முப்பதுல பாத்துருக்கீங்க. சுகாதாரம் கிடையாது, மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. தமிழகத்துல வந்து சிறந்து விளங்குது கல்வித்துறை, சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. நீங்க சரியா செயல்படணும்னு சொன்னீங்களா முதல்ல? ஆமா, கல்வித்துறை சீரழிஞ்சு போயிருந்தான்னு சொன்னீங்க. ஆமா சார், அவரு வந்து கருத்து சொல்லியிருக்காரு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப எப்படி இருக்கு தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் எப்படி இருக்கு? ஏன்னா இது வரைக்குமே இருமொழி கொள்கையில எதிர்ப்பா வந்து ஒரு கருத்து கொள்கை பகைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது அர்த்தம். கொள்கை எதிரிகள் தான் பாஜக. திமுகவினுடைய கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை, ஆட்சி நிர்வாகத்தை, பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றுதான்